வணக்கம், இது தமிழ் பேசுங்க சேனல். நான் எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போட் ஜெனித் வாட்ச் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த வாட்சோடைய அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த வாட்சில் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் கலர் வேரியன்ட் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று பிளாக்கு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா டீல் கலர். அதாவது இந்த டீல் கலர் எப்படி சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா இந்த பீகாக்கோடைய கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலருக்கு மேட்ச் பண்ணி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் கிரே கலர். ஸோ நான் இப்போ இதில் கிரே கலர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபேஸோடைய வாட்ச். இது 1.3 இன்ச்சஸ் உடைய ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்லலாம் வருது இல்லையா. ஸோ இது ரவுண்ட் ஃபேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்ச் மாதிரியே இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சாகவும் இருக்கும். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் 1.3 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன். இது ஃபுல் டச் டிஸ்பிளே தான். ஸோ என்னடா இதோட வெயிட் என்னடா இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது 42 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் உங்களுக்கு ஸ்ட்ரிப்பு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இல்லை இன்கேஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் அது கழட்டி நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் இப்போ நார்மல் வாட்ச் கடையில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஸ்ட்ரிப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை வாங்கி நீங்கள் அதோட ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிப்பு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா வச்சுட்டு நீங்கள் இந்த பட்டன், இதில் ஒரு ஸ்மால் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்சோட ஸ்ட்ரிப்பை கூட நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா வாட்ச்லையுமே கொடுத்துருக்க மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் போட் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வாட்சோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது என்ன வாட்ச் ஃபேஸ் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய கேலரியிலேருந்து கூட ஒரு இமேஜை சூஸ் பண்ணி அதையும் உங்களுடைய வாட்ச் ஃபேஸாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் பிளட் ஆக்சிஜன், ஸ்லீப் அண்ட் ஹார்ட் ரேட் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் மானிட்டரையும் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்ட் ரேட்டையும் மானிட்டர் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் சிம்பிளாக உட்காந்துட்ருக்கீங்க, அதாவது எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கீங்களோ, ஸோ அதுக்கும் உங்களுக்கு அலர்ட் கொடுக்கறதுக்கும் இதில் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஐடியலாக உட்காந்துட்டு இருக்கீங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். ஸோ நீங்கள் உங்களை அதாவது நம்ம எந்த அசைவமே இல்லாமல் உட்காந்துருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன பில்டின் கேம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய லெவல்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன விளையாட்டு. ஒரு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது சடனாக நீங்கள் ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணணுன்னா அந்த டைமில் இந்த வாட்சில் இருக்கிற அந்த கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு விளையாடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்லீப் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வாட்சை கட்டிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரியான மானிட்டரும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்ச் நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த ஷட்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக பிக்சர் எடுக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ஃபோனை ட்ரைபேடில் நீங்கள் ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஸோ நீங்கள் உங்களுடைய வாட்ச்லேருந்தே நீங்கள் ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஃபோனில் பிக்சரும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதை மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸில் கொடுக்குறாங்க. பட் இதுலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு இதில் மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தா உங்களுக்கு பெண்களுக்கு உண்டான அந்த மென்ஸ்ட்ரேஷன் அந்த மெஷர்மெண்ட்டுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நாள் ஆகியிருக்கு, ஸோ எத்தனை நாள் நம்ம அந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் வரத்துக்கு இருக்குன்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கும் இதுக்கு பெண்களுக்கு முக்கியமாக உதவியாக இருக்கிறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம், அலர்ட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா, எனக்கு மெசேஜ் வந்தால் தெரியுமா, வாட்ஸ்அப் வந்தால் தெரியுமா, கால் வந்தால் தெரியுமான்ற கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. அந்த கேள்வி கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதுக்கு பதில் எஸ் இருக்குது.
மெசேஜ், வாட்ஸ்அப். ஸோ இது மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரணுன்றது இந்த போட் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இதில் லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அலர்ட் வரும், வாட்ஸ்அப் அலர்ட் வரும். உங்களுக்கு வேணான்னா எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு அலர்ட் வேணாமோ அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆப்ஷனும் இதில் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. கால் நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல. அது ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. கட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கும் போது அட்டன் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றது தெரியல. பட் அட்டன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் என்னால் கட் பண்ண முடியுது, சைலண்ட் பண்ண முடியாது. அதாவது அந்த வாட்ச்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, பட் அட்டன் பண்ணுறதுக்கு பட்டன் இதுலேயும் கொடுக்கல. ஸோ அது ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு சின்ன ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. பட் என்னென்னா அந்த 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 ஃபாண்ட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வாட்ச் யூஸ் பண்ணேன், போட் எக்ஸ்டெண்ட் வாட்ச் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபாண்ட் செட்டிங்ஸு, லுக் அண்ட் ஃபீல் இதில் வந்து கிடைக்கல. மேபி பட்ஜெட்டட் வாட்ச்ன்றதுனால. ஸோ அதுக்குண்டான ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் வந்து சாம்சங் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இதில் உங்களுக்கு கிடைக்காதுன்றது தான் உண்மை. ஆனால் ஒரு பட்ஜெட்டட் வாட்ச் வேணும், ஒரு 2000க்குள்ளே, ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே ஒரு வாட்ச் வேணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், அவங்க வந்து லிமிட்டட் யூஸராக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வாட்ச் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சாம்சங் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணிட்டுனா உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. IPX7 கொடுத்துருக்காங்க, டியூவல் ஸ்வெட் அண்ட் ஃப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் போனஸ் ஃபீச்சர்னு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 ஃபீச்சர்ஸ் வந்து தனியாக சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் மோட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பில்டின் கேம்ஸ். இது 2த்தையும் தான் வந்து இவங்க போனஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. தியேட்டர் மோட்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தியேட்டரில் இருக்கீங்க, உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, மெசேஜ் வந்தால், கால் வந்தால். இப்போ நீங்கள் ஃபோனில் சைலண்ட் பண்ணிவிடுவீங்க, பட் வாட்சில் சைலண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நீங்கள் வாட்சில் அது வந்து நீங்கள் தியேட்டர் மோட்னு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் அலர்ட்டும் அந்த வாய்ஸ் கால் அலர்ட்டும் வந்து உங்களுக்கு சைலண்ட்டில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து தியேட்டர் மோடுன்னு இதில் அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு டேட்டில் வந்து நம்மளுக்கு வெதர் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இந்த வாட்சில் வந்து அடுத்த 6 நாளுக்கு என்ன வெதர் இருக்குன்றதை வந்து இவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு டேட்டில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படா மழை வருது, என்ன கிளைமேட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது என்ன கிளைமேட் இருக்குன்றது தெரிய வரும், பட் வந்து ஸ்டார்ம் வருமா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது. பட் என்ன வெதர் இருக்குன்றது வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக வந்து நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எவ்வளோ பேட்டரி பேக்கப் வரும்ன்றது நீங்கள் கேட்கலாம். பட் இதில் வந்து பேப்பர் வைஸ் அவங்க 7 டேஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது 7 நாள்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு ஹெவி யூஸராக இருந்தோம், அதாவது நம்ம ஜிம்முக்கு போகிறோம், இல்லை நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம், ரன்னிங், வாக்கிங், ஜாகிங், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறோம், ஸ்விம்மிங்கில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லெவலில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்சோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்லீப் மானிட்டரும் பண்ணணுன்றதுக்காக நைட் ஃபுல்லாகவும் நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதோட யூசேஜ் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வந்து 7 டேஸ் வருமானது வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணால் தான் தெரியுமே தவிர. ஸோ 7 டேஸ்ன்றது வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிற ஒரு பேட்டரி லைஃப் யூசேஜ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த பாக்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது இதில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டும் அதிலே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் வாங்கின வாட்சில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு யாரும் கொடுக்கல. பட் இந்த வாட்சில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டும் சேர்த்து கொடுத்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய சார்ஜிங் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜ் கொடுக்கல, இல்லை பின் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதோடைய சின்னதாக இருக்குது, ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் சார்ஜராக இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் சார்ஜருடைய கேஸையும் நம்ம வந்து கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் அது இல்லாததுனால அந்த கேபிள் நம்ம கேரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேக்னெட்டிக்காக இல்லையான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இது பின்னு தான், பட் இது பின் டச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் மேக்னெட்டிக்னா பியோர் மேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டாக் மாதிரி கொடுப்பாங்க, அதில் நீங்கள் வாட்ச் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன பின் இருக்கிறதுனால அது கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றது தான் நான் சொல்ல உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெகுலராக அந்த வாட்சஸில் கொடுக்குற சில ஆப்ஷன்ஸில் இந்த அலாரம் ஆப்ஷன்ஸ், டேட் செட்டிங்ஸ், ஸோ இது மாதிரிலாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதில் இல்லை. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு 2000 ரூபாய்க்குள்ளே ஒரு வாட்ச் வேணும்னு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதுவும் நல்ல பிராண்ட்லேருந்து எனக்கு வேணும், வாரண்ட்டி கிளைம் பண்ணணும், சர்வீஸ் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட்
இதை பற்றி இந்த வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது போட்லன்றதை பற்றி நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதோட வீடியோ லிங்க்கும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்த பிறகு உங்களுக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த வாட்சில் ஓவராலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ், இந்த டெக் ரிவ்யூஸு, வாட்சை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வீடியோஸை பார்த்து பயனடையட்டும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ போடணும், இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து லேப்டாப் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ லெட்டர்ஸ் லேர்ன்ன்ற செக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அந்த வீடியோவை போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஓகே வியூவர்ஸ், தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம்.